ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்தியோட வாழ்க்கை தப்பிச்சிச்சுங்க. எப்படியோ ஒரு ராட்சசிலேருந்து நம்மளுடைய கௌதம் சார் நம்மளுடைய கார்த்தி சார் ஒரு நல்ல முடிவு எடுத்து அந்த அஞ்சலியோட கையெழுத்தை பார்த்தீங்கன்னா இப்போ டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி அவளை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலே கையெழுத்து வாங்கி அவளை அந்த இடத்துல தலையை முழுங்கிட்டு இதுக்கு மேலே நான் அவளை இந்த வீட்டிலே நாங்கள் சேர்க்க மாட்டோம், உன் மகளை கூட்டி இப்படியே கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் கார்த்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த அஞ்சலி செஞ்ச ஃப்ராட் தனத்தவளும் தெரிஞ்சுக்கிட்ட நம்முடைய ஜானியை பார்த்தீங்கன்னா நீ என்ன ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குது, என் மகன் என்ன பண்ணிட்டு இருக்கணும் கார்த்தி அப்படின்றத தெரிஞ்சதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானி பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் பத்திரத்துல இருந்து கையெழுத்து வாங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறப்ப இப்படிதான் இனிமே கார்த்தி கூட இந்த ஆஞ்சலி வாழக்கூடாது, அதுக்காக டிவோர்ஸ் பத்திரத்தில் கார்த்தி கையெழுத்து போட்டு கொடுத்துறா, இந்த ஆஞ்சலி கையெழுத்து போட்டு கொடுத்துறா, இதுக்கு மேலே எவ்வளோக்கு நமக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்னமணி சம்மந்தி நீங்களாவது சொல்லுங்கள், மாப்பிள்ளையை அவசரப்படமானான்னு சொல்லுங்கள், என் மக செஞ்சது தப்பு தான், அவள் இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டா, டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடுறத கிழிச்சு போட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சின்னமணி கெஞ்சுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஆசராத நம்மளுடைய ஜானிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உங்கள் மக பண்ணது பெரிய தப்பு, இதுக்கு மேலே அவளை நாங்கள் மன்னிக்கணுன்றது எங்களுக்கு அவசியமே இல்லை, அவளை நிறைய டைம் நாங்கள் மன்னிச்சு விட்டு இருக்கோம். இலக்கியாவெல்லாம் ஜெயிலுக்கு போனப்போ கூட அவள் நான் சரி செஞ்சது தப்பு தான் அப்படின்ட்டு இலக்கியா வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒரு வாட்டி கூட மன்னிப்பு கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா என் மகன் உங்கள் வீட்டில் நல்லா வாழணும் அந்த இலக்கியா முன்னாடி அப்படின்ட்டு தானே இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் புரிஞ்சிக்காத நீங்களும் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறது பார்த்தீங்கன்னா அவள் என்னன்னாலே சொல்லிட்டு போகிறான், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் குடும்பத்தை அழிக்க வந்த ராட்சசி இவ, இதுக்கு மேலே எங்கள் குடும்பத்தில் இவளை வச்சா கண்டிப்பாக எங்களை எல்லாம் முடிச்சுக்கட்டு சொத்தெல்லாம் தின்னு தீர்த்துருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் மகன் இது மட்டும் பண்ணல, கம்பெனியில் போயிட்டு டீலர்ஷிப் கையில் எல்லார் கையிலையும் கமிஷன் வாங்கியிருக்கா, இதெல்லாமே உனக்கு தெரியாதா, அதுபோக இந்த அமௌண்ட்டெல்லாம் உனக்கு தான் இருக்குது, இந்த பணத்தை இலக்கிய ரிட்டர்ன் தர சொன்னால் இதுவுமே நீ இன்னும் ரிட்டர்ன் தராது இருக்க, மரியாதையாக மகளை கூட்டு போயிட்டு அந்த பணத்தை எங்களுக்கெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த அஞ்சலி இந்த சிந்தாமணி வீட்டுக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மாசிலாமணி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. போகிற வேகத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டியை போடுற அளவுக்கு இந்த கடுப்பில் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கும் இந்த சிந்தாமணிக்கு பயந்துக்கிட்டே போகிறாங்க. இதுக்கு மேலே அஞ்சலி உன் வாழ்க்கை போச்சு, நான் உன் நிழல் சொகுசாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அதுக்கெல்லாம் மண்ணள்ளி போடுற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு எனக்கே தெரியாது பண்ணிட்டேன், என்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருப்பேன், நீயா பிளான் பண்ணி பார்த்தனால எப்படி சொதப்பி இருக்கு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்னதான் பிளான் போடுறதுனா நம்ம இலக்கிய கௌதம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள். அதுபோக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரியுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.